ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்படின்னா, ஒரு பின்ட்ரெஸ்டி சம்மர் அவுட்ஃபிட் ஐடியாஸ் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ சொன்ன மாதிரி ஒரு பின்ட்ரெஸ்டி வைபில் ஒரு சம்மர் அவுட்ஃபிட்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு எடுத்தேன். புதுசாக எதுவுமே வாங்கல, என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற ட்ரெஸ்ஸஸ், டாப், பேண்ட்ஸ் அதை வச்சு தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே லைக் யூஸ்வலாக காம்பினேஷனில் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பின்ட்ரெஸ்ட்ல இருந்து கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எடுத்து அந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சம்மர்னாலே நமக்கு ஃப்ளோரல்ஸ் தான், அதனால ஒரு ஃப்ளோரல் ஸ்கர்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுதான் இந்த ஒரு லைட் ப்ளூ கலர் ஒரு ஃப்ளோரல் மேக்ஸி ஸ்கர்ட். பட் வந்து என்னன்னா சைட்ல வந்து ஸ்லிட் இருக்கும், மேலே அபவ் நீ வரைக்குமே ஸ்லிட் இருக்கும் அந்த ஸ்கர்ட்ல. ஸோ இந்த ஸ்கர்ட் தான் எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த ஸ்கர்ட் கூட பேர் பண்றதுக்கு டாப் வந்து இது ரொம்ப லைட் கலரா இருக்கிறதுனால நல்ல டார்க்கான ஒரு எல்லோ கலர் எடுத்தேன். ஸோ இந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருந்தது. நான் டவுட்ஃபுல்லா தான் எடுத்தேன், சரி இந்த காம்பினேஷன் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரொம்பவே சூப்பரா இருந்தது. லைக் டார்க் அண்ட் லைட் அப்படிங்கும் போது ரொம்ப அழகா இருந்தது. அண்ட் இது கூட நம்ம வந்து ஒரு நார்மலான ஒரு ஃபிளாட்ஸ் அதெல்லாம் போட்டால் நல்ல பக்கா வெக்கேஷன் வைபிள் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் இந்த ஸ்கர்ட் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு கோட் செட்டோட வந்தது. இதே மாதிரி இதுக்கு ஒரு டாப்பும் இருக்கும். ஸோ இதை தனியாக எடுத்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து இந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் அவுட்ஃபிட். நெக்ஸ்ட் வந்து அவ்வளோதான், ஸ்கர்ட் வந்து ஒன்று தான் எடுத்தேன். நெக்ஸ்ட் ஃபுல்லாக ஜீன், ட்ரௌசர்ஸ் அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நார்மலான ஒரு ஜீன் தான் எடுத்திருக்கேன். ஸோ அது ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, நான் எடுத்திருக்கிற ஜீன் வந்து என்னது அப்படின்னா, என்னோட ஒரு லைட் ப்ளூ கலர் ஒரு பூட் கட் ஜீன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஜீன் கூட பேர் பண்றதுக்கு ஒயிட் டிஷர்ட், அதான் லைக் ரொம்ப நார்மலான ஒரு ஸ்டாண்டர்டான காம்பினேஷன். பட் சம்மருக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்றதுனால இந்த ஒயிட் டிஷர்ட்டும் இந்த பூட் கட் பேண்ட்டும் எடுத்திருந்தேன். போட்டோம்னா ரொம்பவே எலகெண்டா, சிம்பிளா, கேஷுவலா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் அவுட்ஃபிட். ஸோ அதுக்கு தேர்ட் அவுட்ஃபிட் என்ன பண்ணேன் அப்படின்னா, சேம் திங், இந்த ஒயிட் டிஷர்ட் அண்ட் இந்த பேண்ட், அதோட மேலே வந்து லைக் லேயர் பண்றதுக்காக இந்த காட்டன் ஷர்ட், இந்த ஒரு கிரீன் அண்ட் ஆஃப் ஒயிட்ல பிரிண்ட் பண்ண ஷர்ட். இது வந்து பின்ட்ரெஸ்ட்ல ஒரு இமேஜ் பார்த்தேன், அதை பார்த்து தான் கிரியேட் பண்ணேன். அந்த இமேஜ் வந்து நான் அட்டாச் பண்றேன். அந்த காம்பினேஷன் அழகா இருந்தது, லைக் கிரீன், ஒயிட் அண்ட் ப்ளூ அப்படின்றது. அதனால இதை வச்சு கிரியேட் பண்ண ரொம்பவே நல்லா வந்திருந்தது. ஹோப் யூ உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து சேம் ஜீன் தான், அதோட வந்து அகெயின் ஒரு ஸ்டாண்டர்டான காம்பினேஷன் டிஷர்ட் பேர் பண்ணோம் இல்லையா. இப்போ வந்து ஒரு ஒயிட் கலர் குர்த்தா, பிளெயின் குர்த்தா, இந்த மாதிரி சிக்கன் கறி தெரியல, இந்த மாதிரி எம்ப்ராய்டரிங் போட்ட இந்த ஒரு பிளெயினான ஒரு ஒயிட் குர்த்தா வச்சு பேர் பண்ணியிருக்கேன். இது ஆல்ரெடி என்னோட பின்ட்ரெஸ்ட் அவுட்ஃபிட்ஸ்ல போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் இதே காம்பினேஷன். பட் எனிவே அகெயின் சம்மர் அப்படின்றனால சேம் இந்த ஒயிட் குர்த்தா எடுத்து அதே ஜீனோட பேர் பண்ணி போட்டிருந்தேன். ரொம்பவே சூப்பரா இருந்தது. அண்ட் இதுக்கு வந்து ஒரு ப்ரௌன் ஃபிளாட்ஸ் அண்ட் ப்ரௌன் கலர் டோட் பேக் இல்லைன்னா ஸ்லிங் பேக் போட்டோம்னா ரொம்பவே ஆப்டா இருக்கும். ஒயிட் அண்ட் ப்ரௌன் அதெல்லாம் எடுத்து கொடுக்கும், அதனால ஸோ அந்த மாதிரி தான் வச்சு இதுக்கு நான் ஸ்டைலும் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் அவுட்ஃபிட். லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, இல்லைன்னா நம்ம கொஞ்சமா ஒரு மாதிரி பிளெயினா அந்த மாதிரி ஒயிட்டா பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ டிஃப்ரெண்ட் கலர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரௌன் கலர் ஒரு ஸ்லீவ்லெஸ் டாப் எடுத்துருக்கேன், க்ராப் டாப். இது வந்து ஸோ சம்மர்ன்றனால ஸ்லீவ்லெஸ் எடுத்திருக்கேன். இந்த டாப் இதோட பேர் பண்றதுக்கு வந்து அப்படியே கான்ட்ராஸ்டா வந்து பெய்ஜ் கலர் ட்ரௌசர்ஸ். இந்த காம்பினேஷன் ரொம்பவே சூப்பரா இருக்கும். பெய்ஜ் அண்ட் ப்ரௌன் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும், ஒரு வார்மான ஒரு டோன்னு நினைக்கிறேன். அதனால இந்த காம்பினேஷன் எடுத்திருந்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. எனக்கு இன்னைக்குள்ளதுல ஃபேவரட் வந்து இந்த ரெண்டு தான், ப்ரௌன் அண்ட் பெய்ஜ் தான் மை ஃபேவரட் அவுட்ஃபிட். ஸோ நான் இதெல்லாம் தான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சது. இதெல்லாமே மிக்சடா இருக்கும், லைக் ரொம்ப வருஷம் முன்னாடி வாங்கின ஸ்கர்ட்டும் இருக்கு, ரீசெண்டா வாங்கின ட்ரௌசர் டாப்ஸும் இருக்கு. லைக் அந்த மாதிரி என்கிட்ட இருக்கிறத வச்சுதான் நான் வந்து ஸ்டைல் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த அவுட்ஃபிட்ஸோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். Hope you guys like this video. Thanks for watching. Bye.